ஹாய் கைஸ். போன பார்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வெப் கோட் வந்து யூஸ் பண்றோம். வெப் கோட்னா என்ன? அண்ட் அதோட அப்ளிகேஷன் என்ன? அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து வெப் கோட்ட வச்சு பண்ண போறோம். ஏன்னா இன்ஸ்டலேஷன் பார்ட் வந்து பார்த்துட்டோம். டாக்கர் வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ரன் பண்ண போறேன். அதாவது வெப் கோட் வந்து டாக்கர்ல ரன் பண்ண போறேன். ஸோ அது முதல்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். EOCKE அதாவது டாக்கர் ஸ்டார்ட் அந்த கண்டெய்னர் ஐடி அது மாதிரி டோக்கன் சொல்றேன். இந்த கண்டெய்னர் ஐடி போட்டதுக்கு அப்புறமா அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெப் கோட்குள்ள வந்து நேவிகேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஐபி அட்ரஸ் வந்து 127.0.0.1 127.0.0.1 முடிச்சுட்டு 8080 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சைட்டோட பேர் வெப் கோட்ன்றதுனால அதை கரெக்டாக வந்து வெப் கோட் அப்படின்னு டைப் பண்றேன். இங்கே டபிள்யூவும் ஜியும் மட்டும் கேபிட்டல், மற்றதெல்லாம் ஸ்மால். கொடுத்தோன்னே இங்கே வந்துருச்சு. இப்போ நான் ஒரு நியூ யூஸரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஒய்டபிள் அப்படின்ட்டு. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஐ வில் ஜஸ்ட் சைன் இட் அப். ஆனால் ஏற்கனவே யூசர் நேம் இருக்குன்னு அப்படின்னு காட்டுது. ஏன்னா நான் புதுசாக வந்து ஏற்றலை. பட் நீங்கள் புது யூசர்னா நீங்கள் இதில் வந்து ஒரு தடவையும் வந்து யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால நான் டேரெக்டாக சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மொதல் எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வெப் கோட்னா என்னன்றதை வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு டெவலப்பர் இருக்காங்க, அவங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும் கன்ஃபார்மாக. சில டெவலப்பர் அவங்களே டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன மாதிரி அதாவது ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டரோ இல்லை அவங்களையோ கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எதனால வந்துச்சுன்றதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ வெப் கோட்டை வச்சு நம்மளால அதை ஹேக் பண்ண முடியும். அது எப்படி நடக்குதுன்றதை நம்ம கற்றுக்கவும் முடியும். அதை அட்டாக் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். இப்போ வெப் உல்ஃப்னு வரும்போது நம்ம அந்த அட்டாக் வர பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து வெப் உல்ஃப் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைல் வந்து ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு, இமெயில் ரிசீவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்கமிங் ரெக்வஸ்ட் எல்லாம் இது பண்ணுறதுக்கு, லேண்டிங் பேஜஸ்க்கு, இதுக்கு தான் வந்து வெப் உல்ஃப். ஒரு அட்டாக்கராக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் வெப் உல்ஃப் வச்சு. நம்ம நெட் கேட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நெட் கேட் பார்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த ஐகான் கிளிக், இந்த மாதிரி ஐகான் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து வெப் உல்ஃப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து வெப் ஐகான் இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வந்து அப்லோடிங் ஃபைல்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்களோட அட்டாக்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணுறது மூலயமா அதுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இந்த இப்போ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் அந்த பர்டிகுலர் யூசர் நேம், அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் நம்ம ஃபைல் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மூணாவது ஸ்டெப் என்னன்னா மெயில் பாக்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுற மெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த வில்ஃபுன்ற இதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் வந்து ஒய்டபிள்ன்றதுனால நான் ஒய்டபிள்@gmail.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மாக வந்து @gmail.com ஸ்பெசிஃபை பண்ணும். நீங்கள் யூசர் நேம் வந்து வெறுமனே ஒரு பேர் வச்சிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து தான் ஆகணும். இப்போ இமெயில் சென்ட் பண்ணீங்கன்னா இங்கே வெப்புக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். இங்கே நீங்கள் ரீலோட் பண்ணீங்கன்னா அங்கே வந்திருக்கும். என்னோட யூசர் நேம் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கும். அதான் வந்து இதோட இது. ஸோ இப்போ வந்து இங்கே நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி, அதாவது அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கிற மாதிரி மெசேஜ். ஸோ அடுத்தது வந்து லேண்டிங் பேஜ். இது மூலியமா உங்களால் எக்ஸசஸ் அட்டாக் பண்ண முடியும். லேண்டிங் பேஜஸ் மூலியமா எப்போ ஸ்டெக்லாம் இதில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் யூஸரை வந்து இந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமான பாஸ்வேர்ட் ரீசெட் பேஜ் வந்து இதாகும். அண்ட் அவங்க வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணி சேவ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதை வந்து நம்மளோட இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். கோட் பார்த்தாலும் அந்த யூனிகோட வந்து இங்கே இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து எரர் தான் வரும். பட் ஆனால் ஒரு ரியல் அட்டாக்ல வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ் பேஜ் வரும். ஸோ இதான் வந்து இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து என்கிட்ட இது இருக்கிறதுனால அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வெப்கோட் அண்ட் வெப்புல்ஃபோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்து HTTP பேசிக்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறேன், இல்லை இந்த விஷயத்தையே சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து அப்படி போடுறேன்.